திருப்பூர் மாவட்டம் உடுமலை தேஜஸ் மஹாலில் தமிழ்நாடு அரசு நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் சார்பாக உடுமலைப்பேட்டை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் நடைபெற்றது. நிகழ்வில் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், உடுமலை நகர்மன்ற தலைவர் மப்தின், நகர்மன்ற உறுப்பினர்கள் அர்ஜுன், கலைவாணி, நகர்நல அலுவலர் மருத்துவர் அமுதவள்ளி, நகர அமைப்பு ஆய்வாளர் ஜான்சி ராணி, இளநிலை உதவியாளர் புவனேஸ்வரி, சுகாதார ஆய்வாளர்கள் செல்வம், சிவகுமார், ஞானசேகர், பாலமுருகன், செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்வை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை, தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம், தாட்கோ, தமிழ்நாடு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை, சமூக நலத்துறை, வீட்டு வசதி வாரியம், தொழிலாளர் நலத்துறை, வருவாய்த்துறை, சேவை, ஆதார், குடிமைப் பொருள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், கல்வித்துறை, வங்கிக் கடன் போன்ற துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டு தூய்மை காவலர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் நலவாரிய அட்டை வழங்கினர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நியூ ட்ரிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக உடுமலையிலிருந்து செய்தியாளர் சிம்சன்.